நெக்ஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மார்ச் மாதம் பாருங்கள், கும்பத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை அப்படின்றது இருக்குங்க. இதை சதுர்கிரக யோகம் அப்படிம்பாங்க. கும்பத்தில் மட்டும் 4 கிரகங்கள் சேர்க்கை இல்லைங்க, மீனத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று அமர்றார். ஆக இந்த ஒரு நாட்கள் பாருங்கள், அதாவது இந்த மார்ச் மாதம் முழுசுமே நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது வரதான் போகுது. உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது, அதே மாதிரி ஒரு கிரகங்கள் ஒரு பாவத்தில் இருக்காங்க, ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் இருக்குது அப்படின்னாலே நல்லதும் உண்டு. உதாரணத்துக்கு 90% நல்லது, இல்லை 10% நெகட்டிவ் அப்படி வரலாம். இல்லை 90% நெகட்டிவ், 10% நல்லது அப்படின்னு வரலாம். இங்கே 4 கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னும் போது எந்த அளவுக்கு நல்லது இருந்தாலும் ஆப்வியஸ்லி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அந்த மாதிரி எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கணும். இப்படி பல விஷயங்கள் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டன் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. மீனராசி அன்பர்கள், கும்பத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை. கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முதல்ல இங்கே பாருங்கள், ராகு இருக்கார். நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க. என்னென்னலாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் நான் சாப்பிடுவேன், என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், நான் ஷாப்பிங் போகணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு நிறைய ஷாப்பிங் போகிறது பிடிக்கும். ஆப்வியஸ்லி மீனத்துக்கு பிடிக்கும். குருனோட ராசியாக இருந்தாலும், ராசியாதிபன் குருவாக இருந்தாலும் சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி. அப்போ எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும், அதே மாதிரி நல்ல டூர் போகணும், ட்ராவல் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படி நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் பெரும்பாலான மீனராசி பர்சனாலிட்டிஸ். அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள், உங்களுக்கு நிறைய ஆசை இருக்குது பார்த்தீங்களா? பெண்களாக இருக்கீங்கன்னா ஷாப்பிங் போகணுன்னு ஆசை, ஒரு பட்டுப்புடவை எல்லா கலர்லேயும் பட்டுப்புடவை வாங்கணும்னு ஆசை, ஓகேங்களா? ஆண்களாக இருக்காங்க அப்படின்னா லக்ஸரிஸ் கார் வாங்கணும்னு ஆசை, 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு ஆசை. இப்படி நிறைய ஆசைகள் இருக்கும். அதில் பல ஆசைகள் நிறைவேறும். என்னை குறித்து என்னென்ன ஆசைகள் இருக்கோ எனக்காக நான் செஞ்சுப்பேன். என் ஃப்ரெண்டுக்கு செய்யறது, என் தங்கச்சிக்கு செய்யறது, எங்கள் எதிர் வீட்டுக்கு செய்யறது, பக்கத்து வீட்டுக்கு செய்யறது, அதெல்லாம் செய்ய மாட்டேன். எனக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் நான் செஞ்சுப்பேன். நல்லது தான். செய்யும்போது கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 20,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ண போயிட்டு 2 லட்சம் ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டீங்க, பின்னாடி டியூ கட்டும்போது ஐயோ நான் கொஞ்சம் யோசிச்சிருந்தா இருந்திருக்குமேன்னு வருத்தப்படுற மாதிரி ஆகிடும். வசதி இருக்குது, பெருசாக அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஜென்ம சனியில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 12ஆம் பாவத்தில் சூரியன். கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஏதாவது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைன் கட்டுவோம். கார் சீட் பெல்ட் போடல, நம்மளை கேமரா கேப்சர் பண்ணிடுச்சு, ஒரு ஃபைன் வரும், அதை கட்டி விட்ருங்க. நான் போட்டிருந்தேன், அது கேமரா தப்பாக கேப்சர் பண்ணிடுச்சு அப்படி இப்படின்லாம் பெருசாக ஆர்கியூமெண்ட் வேண்டாம், கட்டி விட்ருங்க. இல்லை போலீஸ்காரே கூப்பிட்டாரு, எப்பா நீ சீட் பெல்ட் போடலப்பா காசு கட்டுன்னா, நான் இங்கே தான் கழட்டி விட்டேன், நான் எப்படி உனக்கு காசு கொடுக்க முடியும்னு சிலர் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்லாம் வேண்டாம். அரசாங்கம் சார்ந்த ஏதோ ஒரு ஃபைன் கட்டணுன்ற விதி இருக்குது. அது நம்ம ஒரு கார் ஒரு ஃபைன் கட்டிட்டு வந்துடுங்களேன், பிரச்சனை இல்லை இல்லையா? அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அப்பாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரலாம், அதுக்காக நம்ம செலவு அப்படின்றது செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு பாருங்கள், சூரியன் உங்கள் சுயஸ்தானத்தில் வர, உங்களோட ஆளுமை, உங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனை, உங்களோட எனர்ஜி லெவல் வேறு மாதிரி இருக்கும். ட்ரெமெண்டஸ் எனர்ஜி அப்படிம்பாங்க, அது இருக்கும். என்ன சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை செய்வீங்க. என்ன நினைக்கிறாயோ அதுவாக மாற்றப்படுகிறாய் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெருசாக சாதிக்கணும்னு நினைப்பீங்க. அதுக்கான ஒரு ஆயத்திய பணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுக்கான புள்ளையார் சுழி போடுவீங்க. நல்லது செய்யுங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு 12ஆம் பாவத்தில் செவ்வாய். ஒரு வீடு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஒரு ஃப்ளாட் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு நிலப்புல வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறது. இல்லை எங்கள் மனைவி பாருங்கள் வீட்டில் இருக்காங்க, ஒரு சுயதொழில், ஒரு சிறு தொழில் செய்யணும்னு சொன்னாங்க, கோழி பண்ண வைக்கணும், நாங்கள் அதுக்காக இடம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஒரு பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்கானிக் ஃபார்ம் வைக்கலாம்னு நினைக்கிறோம், அதுக்காக இடம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறேன். நாங்கள் ஆர்ட் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்காக ஒரு இடம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறேன். இப்படி ஏதோ ஒரு இடம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. அண்ணன் தம்பிங்களோட பிரச்சனை, அதனால் நான் பாருங்கள் கோர்ட்டு கேஸுன்னு கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் போய் நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகளும் உண்டு. பிரச்சனை வேண்டாம், பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக டீல் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதே மாதிரி 12ஆம் பாவத்தில் புதன். நான் நல்ல ஒரு ஃபாரின் டூர் போயிட்டு வந்தேன்ப்பா, இது எப்படி சாத்தியமாச்சு? எனக்கு பெருசாக ஃபாரின் டூர் போகிற அளவுக்குலாம் வசதி இல்லை, எப்படி சாத்தியமாச்சு? ஒரு ட்ராவல்ஸ் நான் சும்மா ஆடு பார்த்துட்டு சும்மா ஒரு ஃப்ளூக்கில் கேட்டேன், எப்போ நீங்கள் அந்தமான் கூட்டின்னு போகிறீங்களே, எவ்வளோப்பா சார்ஜ் ஆகுது, சும்மா போகலாமா அப்படின்னு ஒரு ஆசையில் கேட்டேன். எனக்கு அந்தமான் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அவன் எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தா, சார் 20 பேர் இந்த மாதிரி சார் இவ்வளோ காஸ்ட் ஆகுது, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரெஃபர் பண்ணுறீங்க சார், உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க, எங்களுக்கு கன்செஷன் கொடுக்குறோம், என்ன கன்செஷன் கொடுப்பீங்க அப்படின்னு நான் கேட்டேன். 20 பேர் சேர்த்து விட்டால் 2 டிக்கெட் ஃப்ரீ சார் அப்படின்னா, நான் 20 பேர் சேர்த்தேன். ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் இருக்குது. 20 பேர் சேர்த்து விட்டால் 2 டிக்கெட் ஃப்ரீ, நானும் என் மனைவியும் ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டோம்.
என்னோடய புத்திசாலித்தனத்தினால இது கிடச்சிச்சு. நாங்கள் அழகாக போனோம், நல்ல வெளிநாடு போனோம். இது வந்து அந்தமானுக்கு மட்டும் இல்லை, வெளிநாடு போய் என்ஜாய் பண்ணுறது, அதுக்கும் இதே மாதிரி ப்ரொசீஜர்ஸ். வெளியூருக்கு போகிறது, கோவா போனது, இங்கேருந்து பத்துமலை முருகனை போய் பார்த்துட்டு வந்தது, இந்த மாதிரி நிறைய வெளிநாடு சார்ந்த, வெளியூர், வெளி மாநிலம் சார்ந்த ஒரு டூர்லாம் போயிட்டு வந்தோம். இது எதனால் கிடச்சிச்சு? ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ, என்னோடய புத்திசாலித்தனத்தினால கிடச்சிச்சு. இப்படி ஒரு அமைப்பு, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன், அதாவது உங்கள் சுயஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். எனக்கு இப்போ தோணுது என்னென்னா மாற்றிக்கணும். நான் ஆல்ரெடி அழகாக தான் இருக்கேன், இன்னும் என்ன நான் அழகாக மாற்றிக்கணும். செல்ஃப் க்ரூமிங், என்னை நான் பக்குவப்படுத்தி கொள்ளணும், என்னை நான் பதப்படுத்தி கொள்ளணும், என்னுடைய குணாதிசயங்களில் தேவையில்லாததை மாற்றிக்கணும், என்னோடய ஆட்டிடியூடை மாற்றிக்கணும், என்னோடய பிஹேவியரை மாற்றிக்கணும், என்னோடய ஸ்பீச் ஸ்டைலை மாற்றிக்கணும். நான் முதல்ல இருந்ததை விட இன்னும் ப்ளசண்ட்டாக வரணும். நான் பிளான் பண்ண ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், இந்த காலகட்டத்தில் பிளான் பண்ண செஞ்சுட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஓகேங்க, வாழ்த்துக்கள்.